ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்டதில் ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாம்பும் தங்கி இருந்துச்சு. அப்பா பாம்பு, அம்மா பாம்பு, பாப்பா பாம்பு. அது பாப்பா பாம்பு வந்து எதை எடுத்தாலும் ரொம்ப க்யூரியஸாக இருக்கும், ஏதாவது கற்றுக்கணும் அப்படிலாம் நினைக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவங்க அப்பா தான் ஹீரோன்னு நினச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அப்பா ஒரு கீரிப்பிள்ளையை பார்த்த உடனே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. அப்போ கீரிப்பிள்ளை தான் பெரிய ஆள், பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி போச்சு. ஒரு நாய் வந்தவுடனே அந்த கீரிப்புள்ள வந்து ஓடி போயிடுச்சு. ஸோ டாக் தான் பெரிய ஆளுன்னு டாக் பின்னாடியே போச்சு. ஒரு குட்டி பையன் வந்து கல் எடுத்து அடிச்ச உடனே அந்த டாக் ஓடி போச்சு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த பையன் தான் பெரிய ஆளுன்னு போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய ஆள் வந்து அந்த பையனை பார்த்துட்டு ஏன்னு சொன்ன உடனே அந்த பையன் ஓடி போயிட்டான். ஸோ இவன் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தான். அப்புறம் இவன் அந்த பாம்பு வந்து எட்டி பார்த்த உடனே அந்த ஆள் வந்து பயந்து ஓடியே போயிட்டான். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஐயோ நம்ம தான் பெரிய ஆளா போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அது நினச்சிட்டு இருந்துச்சு. ஸோ லைஃப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா, இவங்க பெரிய ஆள் அவங்க பெரிய ஆளுன்னு கிடையாது. நம்ம எல்லார் பின்னாடியும் இவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டு ஓடிட்டுருக்கோம். இவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், இல்லை இவங்க இப்படி பண்ணுறாங்க, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம திறமை என்ன, நம்ம யாருன்னு ஒரு நாளும் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். ஸோ நம்ம யார், நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னாவே நம்ம பெரிய ஆளாக இல்லை. தேங்க்யூ ஸோ மச்.